ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுவும் நம்ம பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்பவம் 2010 காலகட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இருந்த சொத்தெல்லாம் விற்று பிரித்து கொடுத்துட்டு இருக்கிற பேலன்ஸ் காசை வச்சுக்கிட்டு சிறுமலையில் வந்து விவசாயம் பண்ண போன ஒரு பாட்டியோட கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க லைஃப்பில் என்ன அமானுஷமான சம்பவம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி நமக்கு ஷேர் பண்ண நேம் வந்து சுகன்யா. ஆக்சுவலாக இந்த சம்பவம் வந்து அவங்க பாட்டிக்கு தான் நடந்திருக்கு, அதுதான் நம்மகிட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. சுகன்யா அவங்க அப்பா வந்து சின்ன வயசாக இருக்கும்போது இறந்து போயிடுறாரு. சுகன்யாவுக்கு வந்து 2 சித்தப்பாவும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சித்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா எதனால் தொழில் பண்ணணும், எங்களுக்கு வந்து சொத்து பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டிக்கிட்டையும் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கை கால் முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் வந்து படுத்த படுக்கையாக இருக்கார். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வீடை விற்றுட்டோம்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே இருக்காது, இவங்க நம்ம வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு யோசனையாக வருது. சிறுமலையில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்த விற்று வந்து பணம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் அவங்க பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்த விற்று அவ்வளோ காசுலாம் போகாது, எனக்கு வந்து இந்த வீட்டை விற்று பங்கு கொடு, நாங்கள் ஒரு வாட்டி வந்து ஒரு வாரம் வந்து ஒரு வீட்டில் வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இவங்க பாட்டிக்கு வந்து அவங்க மேலே நம்பிக்கை இல்லாதனால இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடை விற்று ஃபஸ்ட்டு அவங்க வீடு வந்து பெரிய ஒரு வீடு தான். அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் இடமும் இருந்துகிட்ருக்கு. அந்த இடத்த வந்து விற்கிறாங்க. ஸோ அந்த இடத்த விற்று அந்த காசை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிறுமலையில் வந்து அந்த இடத்துல வந்து வீடும் கட்டுறாங்க. ஸோ அப்படி வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 மாடு, ஆடுலாம் வாங்குறாங்க. ஆடு, மாடுலாம் வாங்கி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நடுவுல என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட வித்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அது வீட வித்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 பேருக்கு வந்து சரிசமமா வந்து பங்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அவங்க சித்தப்பா 2 பேருமே ஒத்துக்கல. வீடு வித்து 2 பேருக்கு வந்து பங்கு கொடுங்க. ஆல்ரெடி பெரிய பையனுக்கு நீங்கள் நிறைய செஞ்சுட்டீங்க. இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு செய்யணும்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குது. இதுக்கப்புறமா எதுக்கு நீ அவங்களுக்கு பங்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவன் தான் இல்லை பசங்க தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு, ஒரு பையன்டா. பையன் இப்போ தான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். பொண்ணு வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கு. அட்லீஸ்ட் இந்த காசு வந்து அந்த பொண்ணோட கல்யாணத்துக்காவது உதவும். அதுக்கப்புறம் அந்த பையன் வேலைக்கு போய் கூட அவங்க குடும்பத்தை பார்த்துப்பான்டா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சித்தப்பாங்க 2 பேருமே வந்து ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடை வந்து நம்ம வாடகை விட்டுருவோம். வாடகை விட்டு நம்ம சிறுமலையில் கட்டியிருக்க அந்த வீட்டுக்கே போயிடுவோம். அங்கேருந்து கூட நம்ம ஆடு மாடு மேய்ச்சிட்டு நம்ம அங்கே எதனா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, திண்டுக்கல்லில் வந்து ஒரு நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கம்பெனியில் வேலை செய்கிற பசங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடை வந்து வாடகைக்கும் விட்டுறாங்க. ஸோ அவங்க பேச்சுலர்ஸ்ன்றதுனால அந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6, 7 பேர் கிட்ட தங்கலாம். ஸோ அதனால் ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 மாதிரி வாடகை வாங்கிட்டு இவங்க அந்த வீடை வந்து வாடகைக்கும் விட்டு அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. ஆனால் இது பிடிக்காத அவங்க பசங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க எடுக்கிற ஒரு முடிவு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை பண்ணாலுமே இவங்க வந்து வீடு விற்கிற மாதிரி தெரியல. இவங்களுக்கு வேறு எதனா ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேலே வந்து செய்வினையும் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஆக்சுவலி சுகன்யாவோட பாட்டின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக சுகன்யாவோட தாத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒய்ஃபு. அதில் ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃபுக்கு பிறந்தவங்க தான் வந்து சுகன்யாவோட அவங்க அப்பா. அந்த பாட்டி தான் இப்போ உயிரோட இருக்காங்க. 2வது ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இறந்தும் போயிடுறாங்க. அவங்களுக்கு பிறந்தது தான் பேலன்ஸ் இருக்கிற 2 பசங்க. ஸோ அதனாலே சின்ன வயசுலேருந்து இவங்களுக்கு வந்து அந்த பசங்களை கண்டாலே பிடிக்காது. அந்த பசங்களும் இவங்களை கண்டா பிடிக்காது. அப்படி தான் போயிட்டும் இருந்துகிட்ருக்கு. ஒரு வழியாக வந்து நம்ம அப்பா வந்து படுக்கையா இருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வீடை வந்து எழுதி வாங்கினா தான் உண்டு. இல்லை அந்த வீடை விற்று வர காசு வச்சு நம்ம எதனா தொழில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த பாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டி அதுக்குனால வந்து திருமலைக்கும் போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் தான் இவங்க ஒரு மாந்திரிகவாதியை பார்த்து அவங்க வீட்டுக்கு வந்து செய்வினை வைக்கிறாங்க. யூசுவலாக அந்த செய்வினை வைக்கிறதுல வந்து நிறைய விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செய்வினை வைக்கிறதுக்கு அவங்க உபயோகப்படுத்தின பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பொருள்னு சொல்கிறத விட ஒரு ஆன்மாவை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது வேறு எந்த ஒரு ஆன்மாவும் கிடையாது. இறந்து போன அவங்க மூத்த பையனோட ஆன்மாவை தான் அந்த செய்வினைக்கு வந்து பயன்படுத்திருக்காங்க. ஏவலுக்கு வந்து பயன்படுத்திருக்காங்க. செய்வினை இல்ல, ஏவலுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி ஏவலுக்கு பயன்படுத்தினோன்னே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டி வந்து சிறுமலை தானே இருக்காங்க. இந்த பெரிய பையன் வந்து அவர் ஊரே போயிட்டு அந்த பாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா, கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அந்த பாட்டிக்கும் தோணுது. இதுக்கு நடுவுல தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்க இங்கே திண்டுக்கல்ல இருக்காங்கல்ல, அந்த பாட்டியோட பேத்தி அப்புறம் பேரன் சுகன்யா சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த பாட்டியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு 2, 3 நாள் தங்கவும் செய்கிறாங்க. அப்போ அங்கே தங்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பையன் வந்து அவங்க அப்பாவை பார்த்த மாரியே அந்த பையன் வந்து அவங்க வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்றான். ஆக்சுவலா அவன் எங்க பார்த்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல வந்து ஒரு பின்னாடி தான் பாத்ரூம் இருக்கு. ஸோ பாத்ரூம் போனா வெளியில தான் வரணும். ஸோ அந்த வீட்ல வந்து வீட்டுக்குள்ளலாம் பாத்ரூம் கிடையாது. ஸோ வெளில தான் வச்சிருக்காங்க. அப்படி வெளியில வரும்போது யாரோ வந்து பார்த்தீங்கன்னா, பீடி பிடிக்கிற மாரி ஒரு ஸ்மெல்லும் தெரிஞ்சிருக்கு. ஸோ எங்கேருந்துடா ஸ்மெல் வருதுன்னு சொல்லி பார்த்தா,
ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்குது அந்த பையனுக்கும் தெரியுது. ஆக்சுவலா அந்த பையன் அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலயே செத்துட்டாரு. இந்த பையனுக்கு வந்து அந்த அளவுக்கு நினைவும் கிடையாது. பட் அப்பா வந்து ஃபோட்டோல தான் பார்த்துருக்கான். அந்த உருவத்தில ஒருத்தர் இங்க இருந்தோனே இவன் பார்த்து ஷாக் ஆனோனே என்ன செய்றான்னா, நேரா வந்து அவங்க அக்காவ எழுப்புறான். இந்த மாரி அப்பா மாரி ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காருக்கா, வந்து பாருக்கா அப்படின்ற மாரி சொல்றான். அந்த அக்காவும் வந்து போய் பார்க்குறாங்க. சுகன்யா போய் பார்த்தோனே அந்த இடத்துல வந்து யாருமே இல்ல. அந்த இடத்துல யாரோ வந்து பீடி புடிச்ச மாரி ஸ்மெல் மட்டும் தெரியுது. ஸோ இது நம்ப அப்பா பீடி புடிச்சா இந்த மாரி தான் ஸ்மெல் வரும் அப்படின்ற மாரி அவங்களும் யோசிக்கிறாங்க. பட் அத யாரும் பெருசாவும் எடுத்துக்கல. ஸோ 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்றாங்க பார்த்தீங்கன்னா, இத பாட்டிக்கிட்டயும் சொல்லாம கிளம்பி ஊருக்கும் வந்துடுறாங்க. ஸோ ஊருக்கு வந்துட்டு அவங்க ரெகுலரா அவங்க காலேஜ் போறதா இருக்கட்டும், பசங்க ஸ்கூலுக்கு போறதா இருக்கட்டும், அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இதுக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டி ஒரு நாள் கிளம்பி அவங்க வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்து அவங்க மருமக கிட்ட வந்து, இந்த மாரி உன் புருஷன பார்த்தேன். உன் புருஷன் வந்து ஆன்மாவா வந்து அலைஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன வேணும், ஏது வேணும்னே தெரியலையே அப்படின்ற மாரி இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து படுக்கையா இருக்கார்ல, அந்த தாத்தா வந்து அங்க தான் விட்டு வராங்க. ஸோ விட்டு உடனே போயிடலாம் அப்படின்ற மாரி தான் யோசிச்சுட்டு கீழயே வராங்க. கொஞ்ச நேரத்தில வந்து அந்த வீட்ல அவங்க மாடுலாம் வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு பால் கறந்து ஒருத்தர் வந்து வித்துட்டு வருவாரு. அந்த வித்துட்டு வந்தா மீதி காச அவங்களுக்கு குடுப்பாரு. ஸோ அந்த காச வச்சு தான் அவங்க வந்து அங்க வாழ்றதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பால் விக்கிறவர் வந்து மலைக்கு கீழ வந்து தான் பால் விக்கணும். ஸோ அவரு வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து பார்த்துட்டு இவர்கிட்ட ஒரு விஷயமும் சொல்றாங்க. இந்த மாரி ஐயா வந்து இறந்து போயிட்டாருன்னு சொன்னோனே, இவங்க எல்லாமே பதறி போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தோனே அவரு என்ன நார்மலா பெட்ல படுத்த மாரி தான் இருக்காரு. பட் அவர் மூக்குல, காதுல எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தம் வந்த மாரி இறந்தும் போறாரு. ஸோ நல்லா இருந்த மனுஷன் பட் கை, கால் தான் விழுந்து போச்சு. இப்படி இறந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாரி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏரியால வந்து முனி நடமாட்டம் அதிகமா இருக்கு. அது கூட வந்து அடைச்சிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாரி சொன்னோனே, யாரும் எதுவும் பெருசாவும் எடுத்துக்கல. ஸோ வயசானவர் இறந்து போயிட்டாரு. இத நம்ம எதுவும் பெருசா எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவர் வந்து நல்லடக்கமும் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த நல்லடக்கம் பண்ணும்போது கூட அந்த 2 பசங்களும் வரல அந்த இடத்துக்கு. ஸோ சுகன்யாவோட தம்பி தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தாவுக்கு வந்து கொல்லி வச்சது எல்லா வேலையும் பார்த்துருக்கான். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருது. முடிஞ்சு இந்த காரியத்துக்கு உண்டான ஏற்பாடுலாம் பண்ணிட்டுருக்காங்க. அந்த காரியத்துக்கு உண்டான ஏற்பாடுலாம் பண்ணும்போது தான் அவங்க வீட்ல வந்து ஒரு பெரிய சம்பவமும் நடக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுகன்யா அவங்க தம்பி எல்லாருமே வந்து அந்த சிறுமலையில சொன்ன அந்த வீட்ல தான் இருந்துட்டுருக்காங்க. அந்த வீட்ல இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ அவங்க வீட சுத்தி சுத்தி வர மாரி உங்களுக்கு ஒரு சிம்ப்டம்ஸும் தெரியுது. ஸோ அப்படி தெரிஞ்சவொன்னே யார்ரா அந்த வீட சுத்தி சுத்தி வர மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அவங்க தம்பிய வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்றாங்க. பட் அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல. பட் அன்னைக்கு நைட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுகனோட தம்பியோட வயித்துல வந்து யாரோ ஓங்கி பலார்ன்னு அடிச்ச மாரி ஒரு பையனுக்கு தெரியுது. ஸோ அந்த பையன் நல்லா தூக்கத்துல இருக்கிறதுனால அவனுக்கு அவங்க அக்கா தான் அடிச்சிட்டா போலன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போய் அவங்க அக்கா ரூம்லயும் போய் பார்க்குறான். பட் அவங்க அக்கா ரூம்ல போய் பார்த்தா அவங்க அக்கா வந்து நல்லா நிம்மதியா வந்து கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கா. அது வந்து இந்த பையனும் பார்க்குறான். போயிட்டு அக்காவ பொறுமையா எழுப்புனான். அக்கா யாரோ என் வயித்துல வந்து அடிச்சுட்டாங்க. யாருன்னே தெரியல காலையிலோனே அவங்க அக்கா என்ன செய்றாங்கன்னா, இமிடியேட்டா அவங்க லைட்ட போட்டு வயித்த பார்த்தா, வயித்துல வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ கையில கையில ஓங்கி அடிச்சா எப்படி இருக்குமோ, அந்த கையோட தடயம் எல்லாமே இருக்கு. ஸோ இத பார்த்தவங்க என்ன செய்றாங்கன்னா, போய் அவங்க பாட்டிய எழுப்புறாங்க. எழுப்பி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அந்த டைம்ல வந்து அவங்க அம்மாவும் எழுந்திரிச்சிடுறாங்க. ஸோ அப்படி எழுந்திரிச்சுட்டு வந்து எல்லாமே ஹால்ல உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல வந்து ஏதோ தீயிர மாரி ஸ்மெல்லும் வருது. என்னடா தீயிர மாரி ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க கிச்சனுக்குள்ளேயும் போய் பார்க்குறாங்க. பட் அங்க எதுவுமே தீஞ்ச மாரி எதுவும் இல்ல. கொஞ்ச நேரத்தில வந்து யாரோ கதவு தட்டுற மாரி இருக்கு. போய் கதவுகிட்டயும் போய் பார்க்குறாங்க. அங்கேயும் யாருமே இல்ல. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லா நடந்துட்டே இருக்கு. இவங்களால யாராலயுமே அந்த வீட்ல வந்து தூங்கவும் முடியல. ஸோ இதெல்லாம் வாட்ச் பண்ண அந்த பால்காரன் என்ன செய்றான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பால்காரனுக்கு ஆல்ரெடி தெரியும் இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பால்காரன் வந்து இந்த அம்மாவ கூப்பிட்டு ஒரு விஷயமும் சொல்றான். அம்மா உங்க வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாரி தெரியுது. நீங்க வந்து நான் சொல்ற ஒரு சாமியார போய் பாருங்க. அவர போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதனா வழி கிடைக்கும் அப்படின்ற மாரி அவரும் சொல்றாரு. ஸோ அவர போய் எங்க பார்க்கணும், என்ன கேட்கணும்னு சொன்ன பிறகு, திருமலையில வந்து வெள்ளி மலைன்றது ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கோயிலும் இருக்கு. ஸோ அந்த கோயில்ல வந்து நெறைய சாமியாருங்கள் எல்லாமே இருந்துட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் போய் அவர பார்க்க சொல்றாரு. ஸோ அவர போய் பார்த்தோனே அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க வந்திருக்க நோக்கம் எனக்கு என்னன்றது புரியுது. நீங்க சொல்லவே தேவையில்ல. உங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஏவல் விட்டுருக்காங்க. அந்த ஏவலுக்கு அவங்க பயன்படுத்தின விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க புள்ளையோட ஆன்மாவ தான் அவங்க ஏவலா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நீங்க வெளில வரதுக்கு நான் சொல்ற ஒரு சில விஷயம்லாம் பண்ணுங்க." அப்படின்ற மாரி அந்த பெரியவரும் சொல்றாரு. ஸோ அவங்க சொல்ற மாரி இவங்க எல்லாத்தையும் பண்றாங்க. பண்ண நைட்லேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா பிரச்சனை எதுவுமே கிடையாதுன்னு தான் சொல்றாங்களே தவிர்த்து, அங்க இன்னொரு பிரச்சனை ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்கு முன்னாடி சுத்தி சுத்தி வந்த ஒரு ஆன்மா சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா? ஆல்ரெடி இவங்க இந்த சுகன்யாவோட அவங்க அப்பாவோட ஆன்மா தான் வந்து அந்த வீட சுத்தி சுத்தி வந்திருக்கும்ல. அதே ஆன்மா வந்து மறுபடியும் அதே வீட்ட வந்து சுத்தி சுத்தி வரத வந்து இந்த சுகன்யாவும், அவங்க தம்பியும் வந்து கிளியரா பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி கருப்பா ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கிளீனா ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா, லுங்கி கட்டிக்கிட்டு, ஒரு கட் பனியன் போட்டு, வாயில வந்து பீடி வச்சுட்டு, அந்த வீட சுத்தி சுத்தி வரத வந்து சுகன்யாவும் பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, சுகன்யாவோட தம்பியும் பார்க்குறாங்க. மறுநாள் வந்து பதறி போய் சுகன்யா மட்டும் என்ன செய்றாங்கன்னா, அதே சாமியார மறுபடியும் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு, "இந்த மாரி எங்க வீட்ல இந்த மாரி சம்பவம்லாம் நடக்குதுங்க. நீங்க எதுவுமே நடக்காதுன்னு சொன்னீங்களே" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பதான் அந்த சாமியார் சொல்றாரு, "உங்க வீட்ல வந்து இதுக்கு முன்னாடி இந்த தொல்லைகள் இருந்திருக்காது. ஆனா அந்த ஆன்மாவோட நடமாட்டம் மட்டும் உங்களுக்கு தெரியுதா?" அப்படின்னு கேட்டோனே, இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த சாமியார் ஒரு விஷயம் சொல்றாரு.
அது உங்கள் அப்பாவோட ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அவங்க கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இப்போ அந்த கட்டுப்பாட்டிலேருந்து வெளியில் வந்ததுனால அவங்க குடும்பத்தை காவல் காக்கிறதுக்கு தாங்க அது பின்னாடி சுற்றி சுற்றி வருது. அதனால உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த சாமியாரும் சொல்கிறாரு. அப்போ தான் சுகன்யா கிளியராக கேட்குறாங்க, இது யார் பண்ணியிருப்பா, எதுக்கு பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் சாமியார் சொல்கிறாரு, இது என்னால் இங்கேருந்து சொல்ல முடியாது, நான் அந்த இடத்துக்கு வந்து தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அந்த சாமியாரும் சொல்கிறாரு. அப்போ தான் சாமியார் வந்து இவங்களும் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே வரல சாமியார், வீட்டுக்கு வெளியில் உட்காந்த மாதிரி என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு கீழே இருக்கிற மண் எடுத்துட்டு ஒரு மாரி கையில வச்சு பார்த்தீங்கன்னா, மந்திரம் பண்றாரு. மந்திரம் பண்ணிட்டு காத்துல வந்து காத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி அடிக்கிறாரு. தூக்கி அடிச்சோனே அந்த மண்ணு தூசிலாம் பறக்கும் பார்த்தீங்களா? அப்படி பறந்த உடனே சொல்லிடுறாரு, இந்த மாரி வந்து இந்த வீட்டோட சேர்ந்தவங்க தான் வந்து இத பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த வீட்டோட வாரிசு தான் இத செஞ்சிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு பொறந்தவங்க கிடையாது. ஆனா இந்த வீட்ல இப்ப இறந்து போன பெரியவருக்கு பொறந்த 2 பசங்க தான் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. பசங்கன்னு சொல்ல, இந்த பெரியவருக்கு பொறந்த வாரிசு தான் வந்து இத பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி அந்த சாமியாரும் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வரதுக்கு வழியே இல்லையா அப்படின்ற மாரி கேட்குறாங்க. நீங்க அதுலேருந்து வெளில வந்தாச்சு. ஆனா திருப்பி அவங்க எதனா பண்ணாங்கன்னா, அதுக்கு நீங்க வந்து வேற யாருனா ஒருத்தர போய் பார்க்கணும். என்னால இங்கேருந்து எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா, நிலக்கோட்டை கிட்ட வந்து ஒரு மசூதி இருக்கு. அந்த மசூதியில எனக்கு தெரிஞ்ச ஒரு வாப்பா இருக்காரு. அவர்கிட்ட போய் பாருங்க. அவர் வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு குடுப்பாரு அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ சுகன்யாவும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர கூப்பிட்டுக்கிட்டு அந்த வாப்பாவையும் போய் பார்க்குறாங்க. அவர்கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்போ அவர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு தாயத்த செஞ்சு குடுத்து, அந்த வீட்ல எத்தன பேர் இருக்காங்களோ, அத்தன பேருக்கும் அந்த தாயத்த வந்து செஞ்சு குடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த தாயத்த கட்டுனதுல அவங்க வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாரி தான் சுகன்யா சொல்லியிருக்காங்க. ஆனா, சுகன்யா வீட்டுக்கு தான் பிரச்சனையா இல்ல அப்படின்ற மாரி நீங்க நெனச்சீங்கன்னா, அதுதான் கிடையாது. அந்த ஏவல் விட்டாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சித்தப்பா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மர்மமான முறையில இறந்தும் போறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பு கடிச்சு இறந்து போறாரு. இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போறாரு. ஆக்சுவலா கரண்ட் ஷாக் அவருக்கு எப்படி அடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருட்டுத்தனமா வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வர கரண்ட் வந்து திருடுவாரு. எப்படி சொல்றதுன்னா, இந்த ஊரெல்லாம் பார்த்துருப்பீங்க, லேம்ப் போஸ்ட்ல மேல வந்து கரண்ட் கம்பி போகும் பார்த்தீங்களா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து திருட்டுத்தனமா கரண்ட் எடுப்பாங்க. அது எப்படி எடுப்பாங்க அப்படின்றது அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அது வீடியோ சொல்ல விரும்பல. ஏன்னா ட்ரை பண்ண போறீங்கன்றது. ஸோ அந்த மாரி திருட்டுத்தனமா ஒரு கரண்ட் எடுப்பாரு. அப்படி ஒரு நாள் எடுக்கும்போது தெரியாத்தனமா அங்க ஷாக் அடிச்சிருக்கு. ஷாக் அடிச்சு அவரு அந்த ஸ்பாட்லயே வந்து இறந்தும் போயிருக்காரு. அதுக்கப்புறம் சுகன்யாவும் காலேஜ் முடிக்கிறாங்க. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க நல்ல ஒரு கம்பெனில வந்து சென்னையில வேலையும் கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த ஊர்ல இருக்க வேணாம். அந்த ஊர்ல நம்ம இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கெட்டது தான் செஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அங்க இருக்கிறது நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு, அந்த சிறுமலையில இருக்கிற அந்த இடத்தையும் வித்துட்டாங்க. அந்த திண்டுக்கல்ல இருந்து அவங்க வீட்டையும் வித்துட்டு, சென்னைக்கு வந்து இங்க இடம் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா, வீடும் கட்டியிருக்காங்க. ஸோ இங்கிருந்து அவங்க சுகன்யா வேலைக்கும் போயிட்டுருக்காங்க. இப்போ ஒரு தம்பி வந்து காலேஜ் முடிச்சுட்டு அவரும் வேலைக்கு போயிட்டுருக்கிறதா வந்து சுகன்யா நம்மகிட்ட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் சுகன்யாவுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்ல வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணமும் நடந்திருக்கு. பட் கல்யாணம் ஆகி இந்த லாக்டவுன் டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லாக்டவுன் டைம்ல வந்து அவங்க புருஷனுக்கு வேற யாரோ வந்து செய்வினை வச்சு, அந்த செய்வினையால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பமே ஒரு பாடுபட்டுருக்கு. இதனால அவங்க சுகன்யாவோட ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்து போயிருக்காரு. அந்த ஸ்டோரிய நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. பட் அது இந்த வீடியோல பார்க்குறது நல்லா இருக்காது. அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸ்டே டியூன் பாய். நான் உங்கள் விக்ரம்.